மட்டுமே போட்டின்னு தொடர்ச்சியா விஜய் சொல்லிட்டு வர்றாரு. அது எப்படி நான் பாக்குறேன்? நடிகர் விஜய் அறியாமல் பேசுகிறார். நடிகர் விஜய் புரியாமல் பேசுகிறார். அரசியல் புரிதல் அவருக்கு இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை ஆட்சியில் இருந்த கட்சி, இன்று பிரதான எதிர்க்கட்சி. ஆக இப்படிப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புறந்தள்ளிவிட முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி அம்மாவையும் பேரறிஞர் அண்ணாவையும் படத்தை போட்டுக்கொண்டால் போதுமா? அவர்கள் எங்கள் கட்சியினுடைய தொடங்கிய தலைவர்கள், இந்த இயக்கத்தை வளர்த்த தலைவர்கள். அண்ணா எங்கள் கொள்கையில் இருக்கிறார், கொடியிலே இருக்கிறார், கோட்பாட்டிலே இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியலை அழைத்து அரசியல் வரலாற்றை எழுதியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆக இந்த 3 பெரும் தலைவர்களை புகைப்படத்தை போட்டு கொண்டிருக்கிற விஜய், கடன் வாங்கி தலைவர்களை வைத்திருக்கிற விஜய், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொல்வது அவர் அறியாமையை காட்டுகிறது. கட்சி தொடங்கி இருக்கிறாங்க. இல்ல, அதெல்லாம் அதை பற்றி பேசுவதில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மலை, இந்த மலையில் மோதினால் மண்டைதான் உடையும். அரை நூற்றாண்டுகளா அதிமுக பணியாற்றிய செங்கோட்டையன் இப்போ விஜய் பக்கம் போயிருக்காரு. அதனால விஜய் சொல்றாரு, நாங்க அதிகமான வாக்குகள் பெறுவோம், அதிமுக ஓட்டெல்லாம் எங்களை வரும்ன்ற மாதிரி. அது அவருடைய கனவு. யார் வேணாலும் காணலாம். அது பகல் கனவு.